பாதுகாவலர் நல்லாசி நல்கும் நல்லாயினுடைய 9ஆம் திருவிழா மாலை ஆராதனைக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த இனிய தருணத்திலே நாம் இறைவனை புகழ்ந்து பாட இருக்கிறோம். மாலை ஆராதனை வழியாக திருப்பாக்கள் இசைத்து மிக சிறப்பான விதத்திலே இறைவனுடைய புகழை பாட இருக்கிறோம். ஆண்டவருடைய அதிசயங்களை எல்லாம் எடுத்துரைக்க இருக்கிறோம். நாம் குடும்பமாக இணைந்திருப்பது பெரிய மகிழ்ச்சி. ஆகவே இந்த குடும்ப நிகழ்வில் இளங்குளம் பங்கில் மட்டும் ஒரு தனிப்பட்ட ஊர் என்று அல்ல, மாறாக இளங்குளம் பங்கு முழுவதுமாக குடும்பமாக கொண்டாடுகிற ஒரு சிறப்பு என்பது இந்த இளங்குளம் பங்கிற்கான ஒரு தனி சிறப்பு. ஆக அந்த வகையில் நாம் குடும்ப விழாவை சிறப்பாக கொண்டாடுகிறோம். இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த விழாவிற்கு, இந்த புனித நிகழ்வுக்கு தலைமை தாங்கி வழிநடத்த வந்திருக்கிற அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள், பார்பராபுரம் பங்கு தந்தை அவர்களை அன்போடு நாம் கைத்தட்டி வருக வரவேற்போம். நம்முடைய அருட்தந்தை இளையராஜா அவர்கள் இன்றைக்கு மறைவுரை ஆற்ற இருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் தூய சவேரியார் குறும்படத்திலே கல்வியாளராக இருக்கிறார்கள். குறுமாணவர்களுக்கான பாடத்திட்டம் வகுப்பதிலே அவர்கள்தான் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்களையும் நம்முடைய மண்ணிற்கு வருக அன்போடு வரவேற்போம். இளங்குளம் மக்கள், அதன் பிறகு இணையுரை சார்ந்த மக்கள், ஏமன்குளம் மக்கள் முதல்ல வந்து விட்டார்கள். அதன் பிறகு கலூர், பத்மநாபபுரம் வந்தாச்சா? ஆந்தவே வந்தாச்சா? அவருக்கு பத்மநாபபுரம் மக்கள் வந்தாச்சு. அதன் பிறகு வருகிற ஒவ்வொரு மக்களையுமே அன்போடு, இணைவு மக்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வருக மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். நம்முடைய திருநிலைகளுக்கு வந்திருக்க நம்முடைய அருள் சோதரிகள், பாசமிகு அருள் சோதரிகள், அவர்களையும் அன்போடு நாம் வருக இந்த திருநிலைக்கு வரவேற்போம். இந்த மாலை ஆராதனை நாம் மகிழ்ச்சியோடு பங்கேற்று ஏதாவது ஒரு வேண்டுதல், நாம் திருப்பயணமாக வருகிற போது ஏதாவது பல வேண்டுதல் இருக்கும். ஏதாவது ஒரு வேண்டுதலை வைத்து இன்றைக்கு சிறப்பான வீட்டிலே நாம் ஜெபிக்க போகிறோம். ஆகவே இந்த ஜெப வழிபாட்டிலே பக்தியோடு பங்கெடுக்க முடியும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சடையநீர் என்பது கிறிஸ்துவ மக்கள் வாழ்கிற ஊர் மட்டுமல்ல, அதையும் தாண்டி எல்லா மக்களும் வாழ்கிற ஊர். எல்லா மக்களும் வருவார்கள், குழந்தைகள் வருவார்கள், பெரியவர் வருவார்கள். வருகிற ஒவ்வொருவரையும் சடையநீரில் இந்த நல்லாயன் திருவிழாவுக்கு வருகிற ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். அவர்கள் வருகிற போது அவர்களுக்கான வழிகாட்டுதலை நீங்கள் சிறப்பாக கொடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது நாம் வழிபாட்டை தொடங்குவோம். இறைவா எனக்கு துணையாக வந்தருளும். ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் சூரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.
உடன் கிறிஸ்துவையமேகின்றோம் ஞானத்தின் மன்னவன் நீரென்று நாயகன் என்று உமையேகின்றோம் மனம் கொண்டவர் உமை தமது மன்னவர் என்றிட மறுத்தாலும் உன்னத மன்னவர் ஏற்று உடமகிழ்வோடு புகழ்ந்திடுவோம் அமைதியின் அரசே கிறிஸ்துவே ஆற்றலும் மாதிரை உமதாக்குவே இவையென காத்திட பிரிந்தவரை மந்தையில் கொண்டு சேர்ப்பீரோ விரிந்துள்ள கரத்துடன் சிலுவையிலே மேவிடும் முதிரம் சிந்தியன் போல் எழுதிடும் இதயத்தை காட்டுகின்றார் இதனால் அன்பு தெரிகிறதே அரசர்கள் உமக்கே தமை பணிவாய் அடிப்பதில் மகிமை பெறுவாராக நிரந்தர வீட்டையும் நாட்டையுமே நிலவும் ஆட்சிக்கு தந்தளிப்போம் உலகின் அரசர் அனைவரிலும் உயர்ந்து விளங்கும் இயேசுவே நலம் நிறை தந்தைக்கும் ஆவிக்கும் நாளும் மகிமை உண்டாகுக ஆமென். என்றும் சூழ்நிலை கொடுக்கும் அன்பினால் இறைவன் நம்மை நேசித்தார். ஆகையால் தாம் உலகென்று உயர்த்த பெற்ற போது அவர் நமக்கு இரக்கம் காட்டி தம்முடைய பேரிரக்கத்தில் தம்முடைய திரையதயத்தை அன்பு செய்ய நம்மை தம்பால் ஈர்த்துக் கொண்டார். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம் வாழ்வின் பல சூழல்களில் பல சோதனைகளால் மனம் சோர்ந்து கால் தள்ளாடு உறைந்த நிலைக்கு தள்ளப்படுகிறோம். வாழ்வின் சோதனைகளை எதிர்கொள்ள முடியாமல் நம் கவலைகளை யாரிடமோ சொல்லி புலம்புகிறோம். நம்மோடு உறவாட நம் இறைவன் உள்ளார் என்பதை மறந்து விடுகிறோம். அவரோடு இறைவார்த்தை மூலம் நாம் உறவாடினால் எல்லா சோதனைகளிலிருந்தும் மீண்டு வர முடியும் என்பதை உணர்ந்தவர்களால் நம் இறைவனை பாடி புகழ்வோம். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய். என் தெய்வமே, என் தெய்வமே, நீ இன்றி நான் இல்லையே, இறைவின்றி வாழ்வில்லையே. என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றி நின்றாய்.
என்னோடு நீ பேச வந்தாய், என் வாழ்வை நீ மாற்றினாய். என்றென்றும் நிலைத்திருக்கும் அன்பினால் இறைவன் நம்மை நேசித்தார். ஆகையால் தாம் உலகில் உயர்த்த பெற்ற போது அவர் நமக்கு இரக்கம் காட்டி தம்முடைய பேரிரக்கத்தில் தம் திருஇருதயத்தை அன்பு செய்ய நம்மை தம்பால் ஏற்றுக் கொண்டார். அல்லேலூயா. நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்பது என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்றி கிடைக்கும். அல்லேலூயா. கடவுளின் படைப்புகளை கலைமான்கள் தாகத்தினால் நீரோடையை தேடி நாடி ஓடுவது போல் நம் இறைவனை நம் உள்ளம் நாடி தேட வேண்டும். ஏனெனில் பாறை போல் அரணாய் என்றும் நமக்கு துணை நிற்பவர் நம் இறைவன். எத்தனை பாவ நிலையில் நாம் இருந்தாலும் நம்மை படைத்தவரை நம்மை மன்னிக்க வல்லவர், அரவணைக்க துடிப்பவர். எனவே நம்மை முழுவதுமாய் அன்பு செய்யும் கடவுளை கலைமான்கள் போல் ஆர்வமாய் நாடி தேடி பாடுவோம். நீரோடை
நான் சாந்தமும் மனத்தாழ்ச்சி உள்ளவன் என்பது என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் ஆன்மாவிற்கு இளைப்பாற்று கிடைக்கும். அல்லேலூயா. என் ஆடுகளை எல்லாம் பசும் புல்வெளிக்கு அழைத்து செல்லும் நல்ல ஆயன் நான். என் ஆடுகளுக்காக என் உயிரையை கொடுக்கிறேன். அல்லேலூயா. எதுவுமே நிரந்தரம் இல்லாத இந்த உலகினில் எந்த உறவுகளுமே எனக்கு நிரந்தரம் இல்லை. பூவும் புழுமாய் இந்த உலகில் வாழும் நாம் ஆணவம், ஆசை, கோபம், பகை போன்ற தீய உணர்வுகளால் ஆட்கொள்ளப்பட்டு பாவ நிலைக்கு தள்ளப்படுகிறோம். அழிந்து போகும் இந்த உலகில் எதையெல்லாம் வீண் என்று உணர்ந்தால் அன்பை பொழியும் மனிதர்களாக மாறிவிடுவோம். அந்த அன்பை கல்வாரியில் நமக்காக தம் உயிரையை விட்டு அன்பை கற்று தந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவரே நம் வாழ்வில் நிலையானவர். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத நம் நல்லாயன் இயேசுவை போற்றி பாடுவோம். நிலையானதொன்றுமே இல்லை. மீண்டும் மீண்டும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். ஆசையிலே பிறந்து ஆணவத்தில் தொடர்ந்து ஆடி இங்கு அடங்குது வாழ்க்கை. வாழ்வு தரும் வார்த்தை வாழ்க்கைதனை வளர்த்தால் வசந்தம் வந்து நம்மில் என்றும் தங்கும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும், என் வாழ்வு மாறும். நீ மட்டும் போதும் எப்போதும். இதையெல்லா உலகு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும்.
உறவு நிஜமில்லா உறவு நிலையானதொன்றும் இங்கில்லை. நேற்றும் என்றும் என்றும் மாறாத தெய்வம் நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும், நீ மட்டும் போதும் எப்போதும். என் நாடுகளெல்லாம் பசும்புல்களுக்கு அழைத்துச் செல்லும் நல்லாய நான் என் ஆடுகளுக்காக நான் என் உயிரை கொடுக்கிறேன். அல்லேலூயா. அனைவரும் நற்செய்தி வாசகத்திற்கு அறிவிப்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 இறை திருவார்த்தைகள் 7 முதல் 10 இறுதியாக. இயேசு கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், ஆடுகளுக்கு வாயில் நானே. எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே. அவர்களுக்கு ஆடுகள் செவிசாய்க்கவில்லை. நானே வாயில். என் வழியாக நுழைந்தோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்ச நிலத்தை கண்டுகொள்வர். திருடுவதற்கும் கொள்வதற்கும் அழிப்பதற்குமின்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெறும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும்பொருட்டு வந்துள்ளேன். நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் மிக மகிழ்ச்சிக்குரிய நாள். சடைநேரி மக்களுக்கு இங்கே கூடி வந்திருக்கின்ற அனைவருக்கும் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? சந்தோஷம். நான் திருவிழாவுன்னு மகிழ்ச்சி தான், கண்டிப்பா மகிழ்ச்சியா இருப்போம். என்ன கடவுள் நிறைய ஆசீர்வாதங்களை பொழிகின்றார் திருவிழாவின் வழியாக. ஏனென்றால் இது நம்முடைய நம்பிக்கையின் வெளிப்பாடாக இருக்கிறது, கொண்டாட்டமாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிலே உள்ள அந்த நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகின்றோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய திருவிழா வாழ்த்துக்களை தந்தையின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரே ஒரு சிறிய ஒரு நிகழ்ச்சியோடு இதை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன். நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க, உங்களுக்கு மேல 2 பறவை இருக்கு தெரியுமா? மேல 2 பறவை உட்கார்ந்துருக்குது. ஏதாவது ஈரம் பட்டுச்சுன்னா பறவை தான். கோழி, 2 கோழி மேல உட்கார்ந்துருக்கு. அதே போல இங்க இந்த வீட்டுல ஒரு கூடை பார்க்கறேன். சைட்ல இந்த வெண்டிலேட்டர்ல கூடு ஒண்ணு இருக்கு.
அதை பார்த்தோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னுடைய சிந்தனையும் அதை ஒட்டியதாக இருக்கிறது. நான் இங்கே சென்னையில் இருக்கிறேன். என்னுடைய ரூமு அந்த அறையின் மேலே அந்த வெண்டிலேட்டர் வந்து பெருசாக வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன பண்ணுறதுன்னா இந்த குருவி கூடு கட்டுது. கூடு கொஞ்சமாக கட்டுது. அதை பார்த்துட்டு தான் இருக்கிறேன். அந்த கூட்டை கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் ஒரு கூட்டை எடுத்துட்டேன், இன்னொரு கூட்டை ஏற முடியல. என்னால் ஏறி அதை எடுக்க முடியல. எனக்கு தூரமாக இருக்குது, பயமாக இருக்குது, ஏற முடியல. அதை அப்படியே விட்டேன், சரி அப்படின்ட்டு. ஆனால் பெருசாக கட்டி அதில் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து முட்டையிட்டு இருக்குது. இட்டுட்டு கொஞ்சம் பெருசாச்சு, கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் பெருசாக வந்துடுச்சு. அப்போ அந்த தாய் குருவி என்ன பண்ணுதுன்னா டெய்லி போயிட்டு அந்த உணவை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சமாக கொடுத்து அதை சாப்பாடு கொடுக்குறது. அதை நான் பார்த்து ரசிக்கிறேன். நான் ஒரு பக்கம் அதை எடுத்துடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து எடுக்க மனசு இல்லை. சரி, அது குஞ்சு வச்சிருச்சு. அது சின்னதாக நம்ம பார்க்க முடியல. அங்கே அந்த சின்ன குஞ்சு வந்து அப்படி அப்படியே கழுத்தை அப்படி நீட்டுது. இந்த இலையை வாங்கும்பொழுது அந்த காட்சியை நான் டெய்லி பார்க்குறேன். நல்லா இருக்குது. அப்போ வந்து அந்த குருவி, தாய்க்குருவி பாருங்கன்னா எவ்வளவு தூரம் அந்த அழகான அந்த கூடையை கட்டி அதுக்குரிய உணவு, அந்த பாதுகாப்பு எல்லாத்தையும் அந்த குஞ்சுகளுக்கு கொடுக்குது. இது ஒரு பெரிய காரியம். ஆக்சுவலாக அதை பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்குது. இதுதான் ஒரு சாதாரண ஒரு பறவைக்கு இதுன்னா நம்ம எப்படி இந்த பறவைக்கு அந்த குஞ்சுகள் எல்லாம் பொக்கிஷம், ரொம்ப பொக்கிஷமாக இருக்கிறது. அது போல நம்மளும் ஆண்டவர், நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆண்டவருக்கு நம்ம தான் பொக்கிஷம், ரொம்ப முக்கியமானவர்கள். அதுதான் எஸ்ஐயா நூலில 43வது அதிகாரம் 4 பார்க்கின்றோம். நீங்கள் என் பார்வையிலே விலையேறப்பட்டவர்கள், மதிப்பு மிக்கவர்கள், நான் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன் என்று சொல்லி ஆண்டவர் இறைவாக்கின் வழியாக சொல்லுகிறார். நாம் நல்லாயன் ஆண்டவர் அவருடைய பாதுகாப்பிலே இருக்கிறோம். அவருடைய பாதுகாப்பிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் கண்மணி போல நம்மை காக்கின்றார். நாம் எல்லாம் அதற்கு பொக்கிஷமாக இருக்கிறோம். இந்த நாளிலே மூன்று கருத்துக்களை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நல்லாயன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் ஞாபகம் வரும். ஆண்டவர் இயேசு வந்து ஒரு ஆட்டுக்குட்டியை தோல்ல போட்டிருப்பாரு, ஒரு கம்பு இருப்பார் இல்லையா? அதுதான் பார்க்குறோம். நல்லாயன் அப்படின்னாலே அதுதான் நம்மளுடைய பார்வைக்கு ஞாபகத்துக்கு வரும். அப்போ வந்து அந்த நல்லாயன் அப்படின்னு சொல்லப்படுது பரிவு, அன்பு, இரக்கம், கனிவு, இந்த பண்புகள் தான் நமக்கு ஞாபகம். ஆண்டவர் இயேசு இரக்கம் உள்ளவர், பரிவு உள்ளவர், அந்த ஆட்டுகளை சுமக்கின்றவர், அந்த கோழை வைத்துக் கொண்டிருக்கின்றார் அப்படின்றதான் நமக்கு ஞாபகம் வரும். இந்த ஒரு அடிப்படையில் மூன்று பண்புகளை மட்டும் சொல்கிறேன். நல்லாயனுடைய பண்புகள். ஒன்று, அறிந்திருக்கின்றார். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். இரண்டாவது, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். மூன்றாவது, அருள்கின்றார், கொடுக்கின்றார், கொடுப்பவராக இருக்கின்றார். மூன்று சிந்தனை தான். ஒன்று, நம்மை அறிந்திருக்கின்றார். எரேமியா அதிகாரம் 1 வசனம் 5. தாய் வயிற்றில் நீ இருக்கும்போது உன்னை அறிந்திருக்கிறேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். தாயின் வயிற்றில் இருக்கிறதுக்கு முன்னாலேயே எனக்கு உன்னைய தெரியும், அப்பொழுதே நான் உன்னை ஆசீர்வதித்து விட்டேன், திருநிலைப்படுத்தி விட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். நம்முடைய எண்ணம், நம்முடைய சொல், நம்முடைய சிந்தனை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவை எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். உங்க வீட்டுக்காரர் உங்களுக்கு முழுசா தெரியுமா? கொஞ்சம் தெரியும், எல்லாமே தெரியாது. அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு நமக்கு போய் மனசுல பார்க்க முடியாது இல்லையா? உங்க பிள்ளைங்க என்ன நினைக்கிறாங்க எல்லாமே தெரியும், உங்களுக்கு பிள்ளை பத்தி தெரியாது. கொஞ்சம் தெரியும், எல்லாமே தெரியாது. சாமியாரை பத்தி எல்லாமே தெரியுமா? தெரியாது. கொஞ்சம் தெரியும்.
உட்புறம் வெளிப்புறம் எல்லாமே தெரியுமா அப்படிங்கிறது இல்லை. ஆனா கடவுளுக்கு எல்லாமே தெரியும். நீங்க யாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்க, நீங்க எப்படி செயல்படுறீங்க, உள் வெளியே எல்லாமே அவருக்கு தெரியும். ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். அதான் முதல்ல. மற்றவங்க உங்களுக்கு தெரியுமா? சில நேரத்துக்கு நம்ம அதிகமாக நம்மளை பற்றி யோசிக்கிறது இல்லை, அடுத்தவங்களை பற்றி தான் நிறைய பேசுவோம். சாக்ரட்டிஸ் என்ன சொல்லுவாங்க, உன்னை நீ அறிந்து கொள் அப்படின்னு சொல்லுவாங்க. உன்னை நீ அறிந்து கொள். நிறைய நேரம் நம்மளே நான் அறிந்து கொள்வதில்லை, ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கின்றார். அதான் ஒன்று. இரண்டாவது, ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். அறிந்திருக்கின்ற இரண்டாவதாக ஆண்டவர் நம்மை அன்பு செய்கின்றார். அன்பு கிரீக்ல 3 வகையா இருக்குது. ஒன்று வந்து இங்கிலீஷ்ல சொல்றேன், எரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. எரோஸ்னா கணவன் மனைவியிலேயே உள்ள அந்த அன்பு, எரோஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிலியா, சோபியான்னு நிறைய பேர் வச்சிருப்பாங்க. பிலியா அதுவும் அன்பு தான். அது வந்து 2 நண்பர்களிடையே இருக்கின்ற ஒரு அன்பு, நட்பு அன்பு. மூன்றாவது அகாப்பே. அகாப்பேன்னா புனிதமான அன்பு. அதுதான் நிபந்தனையற்ற அன்பு. அந்த அன்பு வந்து கடவுளுடைய அன்பு, எந்த நிபந்தனையும் இல்லை, எல்லையற்ற அன்பு, எல்லையில்லா அன்பு. கடவுளுக்கு எந்த எல்லையும் இல்லை, அவருடைய அன்புக்கு எல்லையே இல்லை. நம்முடைய நிறை குறைகள் எல்லாவற்றோடும் நம்மை அன்பு செய்கின்ற தெய்வம் அவர். ரோமையருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 5 இறைவார்த்தை 8. ஆனால் நாம் பாவிகளாக இருந்த பொழுது கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் நம் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்து காட்டியுள்ளார். எல்லாரையுமே அன்பு செய்கின்றார், முழுமையாக அன்பு செய்கின்றார். அவருக்கு நிபந்தனை இல்லை, எல்லையும் இல்லை. மூன்றாவதாக அளிக்கின்றார், அருளுகின்றார், கொடுக்கின்றார். நல்லா நான் சொன்னேன், அவர் வந்து ஆட்டோமேட்டிக் தீர்க்க மாட்டார். ஒரு கோல் வச்சிருப்பாரு, அந்த கோல் வந்து வளைஞ்சிருக்கும் இல்லையா? பிஷப் வந்தாருனாலும் அவரும் வச்சிருப்பாரு, பார்த்துருக்கீங்களா? ஒரு தொப்பியை வச்சிருப்பாரு நீட்டமா, இன்னொன்று வந்து வளைஞ்ச ஒரு சங்கோல் இருக்கும் கம்பு. அந்த கம்பு எதுக்கான்னு தெரியுமா? ஆடு மேய்க்கிறது எதுக்கு வச்சிருக்கான்னு தெரியுமா? ஆடு மேய்க்கிறவங்க கொண்டு போவாங்க, அது எதுக்கு வச்சிருக்காங்க தெரியுமா? ஆடுகளே ஒருங்கிணைக்காம சொல்லிட்டாங்க. நீங்க சொல்றது கேட்டுதான். ஓகே, ஒருங்கிணைக்குது. அந்த வளர்ச்சிருக்கிறத வச்சு என்ன பண்ணுவாரா, அந்த கிளைகளை வளைச்சு சாப்பாடு போடுவாராம். வளைச்சு சாப்பாடு கொடுப்பாராம் அந்த ஆடுகளுக்கு. அது ஒன்று. ரெண்டாவது வந்து அரவணைப்பாரு. அதே நேரத்தில் எதிரிகளை அடிப்பாங்க வச்சு. இப்போ ஒரு ஓனாய் வருது, ஏதாச்சும் வருதுன்னா என்ன பண்ணுவாராம், அதை வச்சு விரட்டுவாராம், அடிச்சு விரட்டுவாராம். அப்போ 2 காரணம். ஒன்று வந்து சாப்பாடு கொடுக்கிறார், உணவு கொடுக்கின்றார். இரண்டாவது பாதுகாக்கின்றார், எதிரிகளிடமிருந்து அவைகளை பாதுகாக்கின்றார். மூன்றாவது தன் உயிரையும் கொடுக்கின்றார். இந்த 3, ஒன்று சாப்பாடு, உணவு, 2 பாதுகாப்பு, மூன்றாவது தன்னுடைய உயிரையும் கொடுக்கிறார். கடைசி அந்த அன்புக்கு எல்லையே இல்லை. ஒருத்தர் உயிரை கொடுக்குறாருன்னா அது வந்து அந்த அன்பு தான் புனிதமான அன்பு. அதுதான் மிகப்பெரிய அந்த எல்லையற்ற அன்பாக இருக்க முடியும். அதை நல்லா செய்கின்ற ஆண்டவர் இயேசு செய்கின்றார். யோவான் நற்செய்தி அதிகாரம் 10 வசனம் 11 நம்ம வாய்ச்சோம். நல்ல ஆயன் நானே, நல்ல ஆயன் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். நல்ல ஆயன் தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி வாசிக்கின்றோம். ஆக அந்த இயேசுடைய அன்பு சாக்ரிஃபிஷியல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க. தியாக அன்பு, அர்ப்பண அன்பு. எவ்வளவு தூரம் ஆண்டவர் என்னை அன்பு செய்கிறாய் என்று ஒருத்தர் கேட்டார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய 2 கரங்களையும் சிறுவையை விரித்து நான் இவ்வளவு தூரம் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொன்னார். ஆக அந்த நல்லானுடைய பாதுகாப்பிலே நாம் இந்த நாளிலே கூடி வந்திருக்கின்றோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் விதமாக, நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் விதமாக கூடி வந்திருக்கின்றோம். ஆக ஆண்டவர் வந்து
நம்மை அறிந்திருக்கின்றார், நம்மை அன்பு செய்கின்றார், நமக்கு அருளுகின்றார், கொடுக்கின்றார். இந்த மூணு பார்த்தாச்சு. நம்மெல்லாம் மந்தைகள் இல்லையா? நம்மெல்லாம் மந்தைகள். இப்போ மந்தைகள் எப்படி இருக்கணும்? சில பாயிண்ட், மூணு பாயிண்ட் மட்டும் சொல்றேன். நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஒண்ணு, நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும். அதான் முதல் பாயிண்ட். நாம் ஆண்டவரை, மந்தையாகிய நாம் ஆண்டவரை நம்ப வேண்டும், விசுவசிக்க வேண்டும். அவர் பார்த்துக்குவார். அவரு பார்த்துக்குவார். எனக்கு பிரச்சனையா, எனக்கு இது இருக்கா, அது இல்லையா, அவர் பார்த்துக்குவார். அவரு பார்த்துக்குவார். அதான் சரணடைவது. ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுத்துறது. ஆண்டவரை நான் அவன்கிட்ட கொடுத்துட்றேன், நீ பார்த்துக்க, என்னையே நீ பார்த்துக்க, இந்த பிரச்சனை இருந்து என்னை விடுவி, நீ இதுல இருந்து என்னை பாதுகாத்தரலாம். அவர்கிட்ட முழுமையாக கொடுத்த சரணடைவது. இரண்டாவது, அவருடைய குரலை கேட்ட ஆண்டுகள் என்ன பண்ணுவோம்? ஆயுடைய குரலை கேட்கணும். ஆண்டவர் நிறைய நேரம் நம்மளோட பேசுவாரு, ஆனால் நம்ம கேட்க மாட்டோம். நிறைய சவுண்டு கேட்கும், அந்த வார்த்தை இந்த வார்த்தையெல்லாம் கேட்கும், மற்றவங்க சொல்றதெல்லாம் கேட்கும். ஆண்டவர் சொல்றதை சில நேரம் கேட்பதில்லை. ஏனென்றால் நம்முடைய காதை மூடிக்கொள்கிறோம். ஆண்டவர் பேசுகின்றார். ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், இறை வார்த்தையின் மூலமாக பேசுகின்றார். அப்பொழுது நாம் அந்த செடிகளை நாம் திறந்து வைக்க வேண்டும். ஆண்டவர் என்ன சொல்றாரு கேட்கணும், அதை பின்பற்ற வேண்டும். ஆண்டவருக்கு பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும். என் ஆடுகள் எனக்கு செடி கொடுக்கும், செடி சாய்க்கும் அப்படின்னு இதே வார்த்தை சொல்லுது. நாம் எல்லாம் மந்தைகள், ஆடுகள், ஆயினுடைய ஆடுகள். நாம் அவருக்கு செடி சாய்க்க வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும். மூன்றாவது, நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும். நல்லாயன் ஆண்டவர் இயேசு இல்லையா? அப்போ நம்மெல்லாம் நல்ல மந்தைகள், நல்லவர்களா வாழணும். யார் நல்லவர்? யாரு நீங்க நல்லவர் சொல்லுவீங்க? யாரு நீங்க நல்லவர் சொல்லுவீங்க? சொல்லுங்க, யாருன்னு சொல்லுங்க. இயேசுவின் வழியில் நடப்பவர்களை நல்லவர்னு சொல்லுவோம். நல்ல சமாரியன் கதை கேட்டிருக்கீங்களா? அந்த ஒருவரை மட்டும் ஏன் நல்ல சமாரியன், நிறைய சமாரியன் இருப்பாங்க, ஏன் அவரை மட்டும் நல்ல சமாரியன் சொல்றாங்க பைபிள்ல? அவன் என்ன செஞ்சான்? நல்ல சமாரியன் கதை தெரியாது உங்களுக்கு? பைபிள்ல தெரியுமா? அவரை மட்டும் ஏன் நல்ல சமாரியன் சொல்றாங்க? அவன் என்ன செஞ்சான்? அங்கே அடிபட்டு கிடந்தவனுக்கு என்ன பண்ணான்? உதவி செய்தான். அவனை எடுத்து அவனுக்கு மருந்து போட்டு அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும். அதனால அவன் நல்ல சமாரியன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆக நாம் நல்லவர்களாக என்று சொன்னால் அன்பு செய்ய வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். ஆண்டவர்களே வாழ வேண்டும். அவருடைய மதிப்பீடின்படி ஆண்டவர் இயேசு சொல்றது போல நாம் அவருடைய மதிப்பீடின்படி வாழ வேண்டும். மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். நல்லவர்களாக அறிவு கொள்ள வேண்டும், தரிசனம் கொள்ள வேண்டும், பிறருக்கு உதவி செய்ய வேண்டும், பிறருடைய இன்ப துன்பங்களிலே பங்கு கொள்ள வேண்டும். அப்பொழுது நாமும் நல்லவர்களே. நல்ல பையன் இதுதான் கிறிஸ்தவன். கிறிஸ்தவன்னா மறு கிறிஸ்தவன். கிறிஸ்து அவன், கிறிஸ்து அவள். அவன் மறு கிறிஸ்துவாக வாழ்கின்றான், இன்னொரு கிறிஸ்துவாக வாழ்கின்றான் என்று நம்மை பார்த்து சொல்வார்கள். திருப்பாடல் 23. திருப்பாடல் 23 என்ன? சொல்லுங்க. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதும் குறையில்லை. என் ஆயனா இறைவன் இருக்கின்ற போது வாழ்விலே குறைகள் என்பது ஏது? ஆண்டவர் நம்மோடு இருக்கின்ற பொழுது நமக்கு குறையில்லை. நாம் ஆண்டவரோடு இருக்கின்ற பொழுது நமக்கு பயம் இல்லை. அதைத்தான் திருப்பாடல் 23 நமக்கு அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 34:10. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் இல்லை. சிங்கக்குட்டிகள் கூட பசியா போவோம், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் இருக்காது என்று வாசகம் திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது. ஆக இந்த நாளிலே ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இன்னும் இன்னைக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளுமே ஆண்டவர் நம்மோட
இருக்கின்றார். நம்ம ஆண்டவரோட இருக்கிறோமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டவர் தான் சொல்றாரு, உங்களோட தான் இருக்கிறேன், நீங்க என்னோட இருங்க, உங்களுக்கு எந்த பயம் இருக்காது, எந்த குறையும் இருக்காது, நீங்கள் மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வாழ்வீர்கள், ஒளி உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும், ஆசீர்வாதம் என்றும் என்றும் உங்களோடு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொள்கிறார். ஆக இந்த நாளிலே நல்லா நம் ஆண்டவரிடம் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், சரணடைவோம். அவருடைய பாதுகாப்பிலே, அவருடைய அரவணைப்பிலே, அவருடைய பிள்ளைகளாக நல்ல குழந்தைகளாக வாழ இந்த மாலை வேளையில் நற்செய்தி வழிபாட்டிலே சுருக்கமாக ஜெபிப்போம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, ஆண்டவர் என்றென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமென், ஆமென். அனைவரும் ஆண்டவராகிய இறைவன் கிறிஸ்துவுக்கு அவருடைய தந்தையான தாவீதின் அரியணை அளிப்பார். அவர் யாக்கோபின் குலத்தின் சுற்றும் அரசாழ்வார். அவரது அரசிற்கு முடிவே இராது. அல்லேலூயா. மகனாவியரும்
ஆண்டவராகிய இறைவன் கிறிஸ்துவுக்கு அவருடைய தந்தையான தாவீதினரை அளிப்பார். அவர் யாக்கோபின் குலத்தில் என்றென்றும் அரசாள்வார். அவரது அரசருக்கு முடிவேறாது. அல்லேலூயா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், உங்களுக்கு நான் இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய நல்லாய் நேசிவிடம் நம்முடைய தேவைகளை எல்லாம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்லி நாம் மன்றாடுவோம். அனைவரும் பாட வேண்டியது ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். திருத்தந்தையும் வாழ வேண்டும், ஆயர்களும் வாழ வேண்டும். பணியாள குருக்களும் பரிவுள்ள கண்ணியரும் இறைமாந்த செழிக்க வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். நேர்மையான அரசு வேண்டும், நீதியம்மை ஆள வேண்டும். அன்போடு வாழ்ந்து பண்போடு வாழ ஆசீரும் நிரம்ப வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. தொழில்வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். தொழில்வளங்கள் செழிக்க வேண்டும், கல்வி அறிவு சிறக்க வேண்டும். வாழ்வாங்கு வாழ்ந்து வரலாறு படைக்க வலுவான ஆற்றல் வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் ஆற வேண்டும். நோய் நொடிகள் தீர வேண்டும், பகை குணங்கள் மாற வேண்டும். பரிவுள்ள மனதுடன் வந்துள்ள பக்தர்களை பண்போடு காத்திட வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. குருகுலமும் வாழ வேண்டும், அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். குருகுலமும் வாழ வேண்டும், அவர்கள் செய்யும் பணி சிறக்க வேண்டும். வையகம் தன்னில் வாழ்வாங்கு வாழ இறைப்பணியை தொடர வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே.
அவிநாசி வேண்டும் நல்லாய் துணை வேண்டும். மறையுரையை கேட்ட மக்களின் மனங்களும் மாறிடவும் அருள வேண்டும். இறைவா இறைவா உமதாசி வேண்டும். ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் வேண்டுதல் அன்போடு தந்தருளுமே. நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் அமைதியாக நாம் மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எல்லாம் வல்ல இறைவன், விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றேன். அதனால் நல்லாயராக கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்திற்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் ஒரே குடும்பமாக வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து எல்லா தீங்குகளினின்று பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு நம்மை அழைத்து சொல்வாராக. ஆண்டவரை வாழ்த்துவோமாக.
தான் நான் செல்ல பாதை நீயாகவே வழியெல்லாம் துணையாக வாழ்வெல்லாம் இனிதாகவே சுமையெல்லாம் சுகமாக பகையெல்லாம் பரிவாகவே நினைவெல்லாம் மேவாக நெஞ்சோடு நீ வாழவே அன்புக்கவர்களே, என்னில் வாரும் என் இயேசுவே, என்னோடு உறவாடுமே என்று சொல்லி இந்த இனிய தருணத்திலே நாம் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருக்கிறோம். இயேசுவோடு உறவாடுவது எவ்வளவு பேரின்பம், இயேசுவை சந்திப்பது எவ்வளவு சந்தோஷம். திருப்பாடல் 34:8 ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொல்கிறது. திருப்பாடல் 34:5 துணை வேண்டி நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், அவர் எனக்கு மறுமொழி பகிர்ந்தார் என்று சொல்கிறார். மறைவுரையிலே நாம் திருப்பாடல் 34:10 கேட்டோம். சிங்க குட்டிகள் பட்டி கிடக்கலாம், ஆனால் ஆண்டவரை தேடுவோருக்கு எந்த குறையும் வராது. அந்த உறவில், அந்த பேரன்பில் நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த இனிய தருணத்திலே இறைவனோடு பேசுவோம். மனிதரோடு நாம் பேசி போதும், நிறுத்து, உன் பேச்சை நிறுத்து, கேட்க சைக்கிள, அப்படிலாம் மனிதர்கள் பேசியிருக்காங்க. நம்மோடு பேசுவதற்கு மனிதர்கள் பல நேரம் ஒதுக்குவதில்லை. ஆனா இன்றைக்கு நாம் பேசுவதெல்லாம் கேட்பதற்காக இந்த கடவுள் இருக்கிறார். நாமும் கடவுளும் இரண்டரை கலக்கிற ஒரு இன்பமயமான தருணம் இப்போது ஏற்படுகிறது. இறை அனுபவம் கிடைக்கிறது. அப்படி இயேசுவை பார்த்து அந்த இறை அனுபவத்திலே மிதப்போம், மூழ்குவோம். மூழ்கி இயேசு என்ற முத்தை எடுப்போம். அதற்கு ஏற்றவாறு அவரை பார்ப்போம். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி இருக்கட்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருநூலை வாசித்த பிறகு எல்லா கண்களும் அவரையே உற்று நோக்கி இருந்தன. நாம் அவரை உற்று பார்ப்போம். திருப்பாடல் 16:8 ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன், ஆண்டவரை என் கண்முன் வைத்துள்ளேன், ஆகவே நான் சிறிதும் அசைவுறேன். ஆண்டவர் அப்படியே பார்த்து சிறிதும் அசைவுறாத நிலைக்கு நாம் செல்வோம். கவனிச்சதில் வர வேண்டாம். இப்போது இயேசு தொடப்போகிறார். இயேசு உங்கள் உள்ளத்துக்கு வரப்போறார். என்னில் வாரும் இயேசுவை என்று பாடினோமே, அதற்கு ஏற்றவாறு நம்முடைய உள்ளத்தை தயாரிப்போம். திருவெளிப்பாடு 3:20 இதோ நான் கதவுகளில் நின்று தட்டி கொண்டிருக்கிறேன், என் குரலுக்கு செவி கொடுத்து யார் கதவை திறக்கிறார்களோ அவர்களோடு வந்து நான் உணவருந்து என்கிறார். உங்கள் இதய கதவை திறந்து விடுங்கள். இயேசு வரட்டும். இயேசு என்ற வசந்தம் உள்ளே வரட்டும். ஒரு இருளாய் இருந்திருக்கலாம், ஒரு இருட்டாய் உள்ள போயிருக்கலாம். இருட்டு வந்ததன் காரணமாக உங்கள் மனம் சோர்வாய் போயிருக்கும். நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு ஆற்றல் இருக்காது. மிகவும் சோர்ந்து போய் காணப்படுவீர்கள். இப்போது கூட அந்த நிலை நீங்கள் இருக்கலாம். அது மிகவும் மோசமான நிலை. இயேசு இல்லாத நிலை மோசமான நிலை. இப்போது இயேசுவை பார்த்து, இயேசுவே எனக்குள்ளே வாரும் என்று கேளுங்கள். என் இதய கதவுக்குள்ளே வாரும் என்று கேளுங்கள். அதற்கு முதலிலே உடலில் இருக்கிற மனதில் இருக்கிற அசுத்தங்கள் வெளியேறட்டும். இயேசுவே நான் இன்றைக்கு முடிவெடுக்கிறேன். என் மனதில் இருக்கிற, என் ஆன்மாவில் இருக்கிற, உடலில் ஒட்டு கொண்டிருக்கிற தூசிகள் எல்லாம் இப்போது நான் தட்டி விடுகிறேன். நீர் வாரும். இயேசு வருவதற்கு விருப்பப்படுவோம். இயேசு வருவதற்கு ஆசைப்படுவோம்.
பார்வையற்ற பர்த்திமேயு இயேசு போவதை கண்டுபிடித்தார். பார்வையற்ற பர்த்திமேயு அந்த இதயம் இயேசுவின் இதயமாக மாறியது. ஆகவே சரியாக கண்டுபிடித்தார். அவ்வளவு பெரிய கூட்டத்திலே அழகாக தாவீதின் மகனே என்று கத்துகிறார். பார்வையற்ற கண்டுபிடித்து விட்டார். பார்வையற்றவர் கண்டுபிடித்து விட்டார். நாம் கண்டுபிடித்து விட்டோமா? பார்வையற்றவர் இயேசுக்கு இதயத்தை கொடுத்து விட்டார். நாம் இயேசுக்கு இதயத்தை கொடுத்திருக்கிறோமா? இந்த நல்லாயினுடைய பண்புகளை மறைவுகளில் தியானித்தோம். அவர் ஒரு ஆயராக இருந்து நம்மை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார். நம்மை பற்றியே நினைத்துக் கொண்டிருக்கிறார். இறைவாக்கினர் 62ஆம் வசனத்திலே, ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வார். யார் தருவார்? யார் இந்த கிரேடு கொடுப்பாங்க? கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். மத்திய நற்செய்தி 28:20 இதோ உலகம் முடியும் வரை நானும் இருக்கிறேன். யார் சொல்லுவார்? கொஞ்ச காலம்தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அதன் பிறகு மறந்து போகிறார்கள், நம்மை வெறுத்து போகிறார்கள். உலகம் முடியும் வரை கடவுள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் இப்போது ஒரு இடத்தை கொடுப்போம். பொருட்களுக்கு இடம் இருக்கிறது, ஆட்களுக்கு இடம் இருக்கிறது, ஆசைகளுக்கு இடம் இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு இடம் இல்லையே. இயேசு பாலன் பிறக்க போவது இடம் தேடி அலைந்தார்கள், கொடுப்பார் இல்லை. இந்த உலகத்தின் இரட்சகர் பிறப்பவருக்கு கொடுப்பார் இல்லை. மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். இன்றைக்கு இதய குடியிலே அவர் எதிர்பார்க்கிறார். இதயத்தை திறந்து இயேசுவே என்னுக்குள்ளே வாரும் என்று சொல்லுவோம். உங்கள் மனதின் குரலை எழுப்புங்கள், மௌனமாக எழுப்புங்கள். இயேசுவே எனக்குள்ளே பிறக்க வாரும், இயேசுவே எனக்குள்ளே வாரும். நான் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை பார்க்கிற போது நீர் இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனம், நீ இருந்தால்தான் சோலைவனம். ஆகவே எனக்குள்ளே வாரும் என்று நாம் கேட்போம். இயேசுவின் அன்பு நம்மை அரவணைக்கிறது. நமக்காக உயிரை கொடுத்த அன்பு, நமக்காக எல்லாவற்றையும் செய்ய துடித்த அன்பு. திருப்பால் 121 சொல்கிறது, இதோ இஸ்ரேலை காக்கிற கடவுள் கண்ணீரும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் கண்ணீராத கடவுள். உறக்கம் என்றால் எதுவுமே தெரியாதவர், தூங்கா கடவுள். யாருக்காக? உனக்காக, எனக்காக. அந்த இயேசுவின் அன்பை அப்படியே சுவைத்து பார்ப்போம். இந்த நல்லாயின் அன்பை சுவைத்து பார்ப்போம். இந்த நேரத்திலே நல்லாயனை பின்பற்றி வந்திருக்கு நம் மனதுக்குள்ளே ஒரு மாற்றம் வரும் என்பதற்காக பாவங்களை விடுவோம், அசுத்தங்களை விடுவோம், அழுக்குகளை விடுவோம். இப்போது நாம் நல் வரங்களுக்காக மன்றாடுவோம். இந்த திருவிழா காலத்திலே மிக சிறப்பான வரங்களை கேட்க வேண்டும் வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கான கடன் பிரச்சனை இருக்கலாம். கடன் பிரச்சனை தீர்வுபடுத்தி கேளுங்கள். குடும்பத்தில் பொருளாதாரம் வரவில்லை, ஆதியில் இருந்தது போல இப்போதும் எப்போது நாங்கள் அப்படியே இருக்கிறோம், ஒரு முன்னேற்றமும் இல்லை. நல்லாயனே, நீ வந்த இடம் எப்படியெல்லாம் மாறியது, நீ தொட்டால் எப்படியெல்லாம் துளங்கியது. எங்க தொழிலை தொடுங்க. இயேசுவின் தொழிலை தொடும், துளங்கட்டும், விளங்கட்டும், முன்னேறட்டும். மன்றாடுங்க. இயேசு ஒருவர் மட்டும்தான் தர முடியும். யோவான் செய்தி 14:14 சொல்லுகிறது, என் பெயரால் நீங்கள் எதை கேட்டால் நான் செய்வேன். இயேசுவின் பெயர் அவ்வளவு சக்தி வாய்ந்தது. இயேசுவின் பெயர் அவ்வளவு வலிமை வாய்ந்தது. மகளே, உனக்குத்தான் அந்த குடும்பத்தின் பொருளாதார வழி தெரியும். கணவரை விட உனக்குத்தான் தெரியும். அன்றாடு இயேசுவிடத்தில் கேளு. இயேசுவை தாரும் என்று கேளு. வெளியே தலை காட்ட முடியவில்லை, பொருளாதார குறைவால். ஒரு காரியங்களை தெளிவாக செய்ய முடியவில்லை, பொருளாதார குறைவால். இயேசுவிடத்தில் கேளு. பிள்ளைக்கான படிப்பு கேளுங்க. குழந்தைகள், பிள்ளைகள் எல்லோரும் உங்களுக்கான படிப்பு கேளுங்கள். யாக்கோபு திருமுகம் 1:4 உங்களிடத்திலே குறைவான ஞானம் கொண்டிருப்போர் ஆண்டவரிடத்தில் மன்றாடட்டும், அவர் முகம் கோணாமல் கொடுப்பார். இந்த பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா, இந்த கடவுள் முகம் கோணாதவர், எப்போ கேட்டாலும் கதவுகிறவர். மத்தேயு 7:7 கேளுங்க உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டுட்டா கிடைச்சிடும். கேளுங்க. நல்ல வேலை வாய்ப்பு கேளுங்க, நல்ல பொறுப்பா இருக்கிற கேளுங்க. நான் நல்லா வேலை செய்யணும், வேலைக்கு போகணும், நல்லா படிக்கணும், என் கடமையை செய்யணும், ஒரு பொறுப்புணர்வா இருக்கணும். இதெல்லாம் சிறப்பா கேளுங்க. என் பிள்ளைக்கான
திருமணமாக இருக்கலாம், குழந்தை பாக்கியமா இருக்கலாம். நாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம், வீடு வேலை முடியணும், வீடு கெட்ட நினைக்கிறோம், வீடு கட்டித்தாங்க. இன்னும் என்னென்ன தேவைகள், மழை பெய்யணும், இந்த வருஷம் நல்ல மழை பெய்யணும், விவசாயத்தை நம்பிதான் நாங்க இருக்கிறோம், நல்ல மழை பெய்யணும். நாங்க வீட்டுல கால்நடைகள் வச்சிருக்கோம், கால்நடைகள் நோயிலிருந்து தப்பிக்கிறோம், கால்நடைகள் பெருகணும், எங்க கால்நடைகள் ஆசிரியர் ஆண்டவரையும் கேளுங்க. பொறுப்பில்லாத கணவரை இயேசு பாத்தில் கொண்டு வாங்க. பொறுப்பில்லாமல் தெரிகிற மனைவி, பிள்ளைகள் எல்லாத்தையும் இயேசு கொண்டு வாங்க. ஊதாரி பிள்ளைகளா இருக்கவங்க எல்லாம் ஆண்டவர் உயர்த்துகிறார், அவர்கிட்ட ஒப்படைக்கும் போது உயர்த்துகிறார். இந்த நேரத்தில் நல்ல நிலைக்கு மாறும்படியாக ஜெபிப்போம். குடிப்பழக்கம் இருக்கலாம், குடிப்பழக்கத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம், அதனால முன்னேறாம அப்படியே இருக்கலாம். குடிப்பழக்கத்தை விட்டு வேண்டாம்னு சொல்லி முயற்சி எடுங்க. ஆன்மீகத்தில் அக்கறை இல்லாம இருக்கலாம், பூசைக்கு வர்றது கிடையாது, ஜெபிக்கிறது கிடையாது. மனைவி ஜெபிக்கிற போது மற்றவர்கள் ஜெபிக்கிற போது நீங்க கிண்டல் பண்ணலாம். அந்த ஆன்மீகத்தில் அக்கறை வரும்படியாக கேளுங்க, இயேசு பக்கத்துல வரும்படியா மன்றாடுங்க. மனைவி பிள்ளைகளை நல்ல முறையில் வளர்க்காத ஒரு தாயாக இருக்கலாம், இன்றைக்கு பிள்ளைகள் நல்ல வளர்ப்பதற்கான வரத்தை கேளுங்க. எனக்கு என் வாழ்க்கையில் ஒரு இலக்கை இல்லாமல் இருக்கிறது, ஏதோ வாழ்கிறேன், ஏதோ படிக்கிறேன், ஏதோ இருக்கிறேன், அப்படி ஒரு இலக்கு இல்லாமல் இருக்கலாம். நல்லா என்னை பார்த்து கொண்டு ஆண்டவர் 3 வருஷத்துல சாதித்தவர். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 10வது சொல்லு பாருங்க, இயேசுவின் பெயருக்கு விண்ணவர் மன்னவர் மேலுள்ளவர் கீழுள்ளவர் அனைவரும் மண்டியிடுவர். 11வது இயேசுவே ஆண்டவர் என்னை எல்லா நாவும் அறிக்கையிடும். அவ்வளவு பெரிய சாதனை செஞ்சார். இப்ப இன்றைக்கு உலகமே முழங்கால் படிட்டு இயேசுவே சொல்லுது, உலகமே வாயை திறந்து இயேசுவே சொல்லுது. சாதித்தார், சத்தமில்லாம சாதித்தார், செம்மறியா சாதித்தார், ரட்சகராக சாதித்தார். ஆகவே நல்ல முன்னேறன்னு சொல்லி கேளுங்க. நான் நல்லா படிச்சு முன்னேறுவேன், நான் நல்ல வேலை செஞ்சு முன்னேறுவேன், அதுக்காக தீய பழக்கத்தை நான் விட்டுருவேன், கெட்ட பேச்செல்லாம் விட்டுருவேன். எனக்கு எதுக்கு கெட்ட பேச்சு, எனக்கு எதுக்கு அடுத்த ஒரு காரியம், நான் முன்னேறணுமே. அதற்கான ஆர்வத்தை கேளுங்க, அதற்காக மன்றாடுங்க, அதற்காக சிறப்பாக ஜெபியுங்கள். ஒரு மணித்துளிகள் அவரை பார்த்து மன்றாடுங்க, இயேசு பார்த்து ஜெபிங்க. ஏதாவது ஒரு பாரமா இருக்கலாம், ஏதாவது பாரமா இருந்து இதயம் கனமா இருக்கலாம், மனசு வலிக்கலாம், வாய் பேச முடியாம இருக்கலாம். அந்த பாரத்தெல்லாம் அவர்கிட்ட ஒப்படைங்க, இயேசு இளைப்பாறு தருவார். மத்தேயு நற்செய்தி 11:28 பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருவேன் என்றார். இயேசுடத்தில் இளைப்பாறு பெறுங்க. சுமையோட போக வேண்டாம், பாரத்தோட போக வேண்டாம், கவலையோட போக வேண்டாம். எல்லாமே இங்கே கிடைக்கிறது, எல்லாமே இங்கே கிடைக்கிறது. லூக்கா நற்செய்தி 1:37 சொல்கிறது, கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை, இந்த கடவுளால் எல்லாம் செய்ய முடியும், நம்புங்க. மார்க் நற்செய்தி 9:23 நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும். நம்பிக்கையோடு கேளுங்க, நம்பிக்கையோடு மன்றாடுங்க, நம்பிக்கையோடு பாருங்க, நம்பிக்கையோடு ஜெபிங்க. இயேசு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். பேரிரக்கம் உள்ள இறைவா, இந்த இரவு நேரத்திலே மாலை ஆராதனை கொண்டாடுவதற்கு நீ சிறப்பாக உதவி செய்தீர். நாங்கள் மிக சிறப்பான விதத்தில் உம்மோடு இருக்க எங்கள் வாய்ப்புகளை கொடுத்தீர். மிக சிறப்பான விதத்தில் மறைவுரையும் அதன் வழியாக மாற்றத்தை எங்களுக்கு தந்தீர். எங்களை தொட்டிருக்கிறீர், நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை தொட்டிருக்கிறீர், எங்களை தொட்டிருக்கிறீர், உணர்ந்திருக்கிறோம். நாங்கள் மனமாற வாய்ப்பு கொடுத்திருக்கிறீர், அதையும் பயன்படுத்திக் கொள்வோம். சிறப்பாக இந்த ஆண்டு நாங்கள் நலமாக வளமாக உயிரை பறக்க நீரே உதவி செய்கிறார். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியா உம்மை நோக்கி மன்றாடுகிறோம். ஆராதிப்போம். பழைய நியம
மன்சருவமாக இறைவா இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகள் நீரங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திருரத்தம் இவற்றை மாறுபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இருவிடாமுடைய வரம் வழங்குவீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
என்றும் இன்பம் ஆகா என்றும் இன்பம் ஆகா என்றென்றும் இன்பம் அல்லவா நாயனாய் இறைவன் இருக்கின்ற போதே என் வாழ்விலே குறைகள் என்பதே அன்பான இறை மக்களே, நமது பாதுகாவலர் நல்லாசி நல்கும் நல்லாயன் மாலை ஆராதனை நல்வாழ்த்துக்களை நாம் அனைவரும் கைதட்டி சிறப்பான விதத்தில் பகிர்ந்து கொள்வோம், சிறப்பான விதத்தில் மகிழ்ந்து கொள்வோம். இந்த இனிய தருணத்தில் இறைவன் தாமே எல்லாவற்றையும் மிக சிறப்பாக அருமையாக நடத்திருக்கிறார். நாம் தொடங்கியது முதல் இப்போது வரை சிறப்பாகவே கடவுள் அருளை பொழிந்தார். மிக அருமையான விதத்திலே மாலை ஆரம்பி அமைவதற்கு இறைவன் தாமே நல்ல கால சூழ்நிலை, இந்த இடத்தை நாம் அனைவரும் வசதியாக இருப்பதற்கு இவை அனைத்துமே கடவுள் தந்தார். ஆகவே அவருடைய உதவியை ஒருபோதும் மறக்க முடியாது. என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று அன்னை மரியாள் சொன்னார்கள். நாமும் ஏற்றி போற்றுகிறோம். நாமும் அவருடைய வியத்தகு செயல்களுக்காக அவரை போற்றுகிறோம். கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய நல்லாயன் இளங்குளம் மட்டும் நல்லாயனை நம்முடைய பாதுகாவலராக கொண்டிருக்கிறார். எந்த ஊர்லாம் எந்த புனிதர் இருக்கிறாங்க? பட்னாபுரம். உங்க புனிதர் பேர் சொல்லுங்க. சத்தமா? வேற ஒரு கடவுள் செபஸ்தியார். உங்க அண்ணனுமா சொல்றீங்க? புனித செபஸ்தியார். புனித செபஸ்தியார் தானே? வேற என்ன? அம்மா அதுக்கு ஒரு அடுத்து மரியாள்புரம் புனித பாத்திமா அன்னை. ரைட். அதுக்கு ஒரு வடக்கு சொன்னாருன்னா புனித லூர்து அன்னை. ஏமங்குளம் நீங்க தான் சொல்லணும், வேற ஆளு வாடகை கூடாது. நீங்க சொல்லணும். யாரு? புனித அந்தோனியா. ஜெகநாதபுரம் அங்க 3 கடவுள் ஆலயம் இருக்காரு. சரைநேரி நல்லாயன். இளங்குளம் அள்ளித்தரும். எல்லாரும் சத்தம் சொல்லுங்க. அள்ளித்தரும் அது அரக்கணைன்னு. ரைட். ஓகே. அப்படி வைத்திருக்க சூழ்நிலை நம்ம சடைநேரி நல்லாயனே ஆண்டவராக அவருடைய பாதுகாவலாக வைத்திருக்கிறார்கள். ஆகவே அது சிறப்பாக அமைகிறது. நல்லாயன் இந்த தருணத்திலே அவருடைய ஆசை அனைத்து தந்திருக்கிறார். நாம் நல்லாயனுக்கு எப்படி பெயர் சூட்டி மகிழ்கிறோம்? நல்லாசி நல்கும் நல்லாயன். சடைநேரி நல்லாசி நல்கும் நல்லாயன் என்று சொல்லி அவருக்கு நாம் பெயர் சூட்டி மகிழ்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறோம். அது சிறப்பாக எடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாலை ஆராய்ச்சி மிக சிறப்பாக நடைபெறுவது. தலைமையேற்று வழிநடத்தியவர்கள் அருட்தந்தை அமல்ராஜ் அவர்கள் பாரபுரமால் படத்தில் பங்கு தந்தையாக அவர்கள் சிறப்பாக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்திலே அருமையாக பாடக்கூடியவர்கள். மாலை ஆராதனை அவர் பாடுவதை கேட்டு மகிழ்ந்து கொண்டே இருக்கலாம். ஆகவே மிகப்பெரிய இடங்களுக்கு அவர் இன்னும் பொறுப்பேற்று சிறப்பாக செல்வார். பெரிய திருவிழாக்களிலே அவர் பாடுவார். அப்படி மிகப்பெரிய அளவிலே
அவர் புகழப்படுவார். அந்த அளவுக்கு திறமை கொண்டவர். மறை மாவட்டத்திலே இருக்கிற அந்த பாடல் குழுவிலே தந்தையர்கள் அவர் இருக்கிறார்கள், இருந்து சிறப்பாக செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நாளில் இங்கு வந்து மட்டும் போனோடு வந்தார்கள். இந்த வருடம் வந்து அவர்களுக்கு இந்த மாதம் திருவிழா ஆரம்பிக்க போகிறது. இருந்தாலும் இங்கு வந்து சிறப்பாகவே நமக்காக உதவி செய்ய இருக்கிறார்கள். இங்கு வந்த பிறகு கூட எல்லாவற்றையும் இந்த சடைநீதி மட்டுமல்ல எல்லா ஊரிலும் நடக்கிற பணிகளுக்கு அவர் உறுதுணையாக இருக்கக்கூடியவர், ஆலோசனை கொடுப்பார்கள். அதுபோல இப்போது பத்மநாபபுரத்தை நாம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி புனித மிக்கேலர் ஆலய கொடிமரம் அடிக்கட்டு விழா அடிக்கட்டு நாள் விழா நடந்தது. அதை தந்தையவர்கள் மிக சிறப்பாக செய்து கொடுத்தார்கள். ஆலயத்திற்கான அந்த ஐடியாக்களை எனக்கு அவ்வப்போது தந்து சிறப்பாகவே பத்மநாபபுரம் புனித மிக்கேலர் ஆலயம் வருவதற்கு அவர் பெரிய உதவியாக இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை சிறப்பானவர்களை தெரிவித்துக் கொள்வோம். பொன்னாடு போட்டு தந்தையவர்களை கௌரவப்படுத்துவோம். பொன்னாடு மட்டும் அந்த இடத்துலயே இருக்கும், எல்லா ஊர்லயும் அப்படிதான். அது வரைக்கும் 2 மணி 4 நிமிஷம் ஆகும். என்ன அது பிறந்து வளர்ந்து ஓகே ரைட். சிறப்பான விதத்துல இங்க பேசும்போது ரெடியா எடுத்து வச்சு பொன்னாடு போட்டு ஆட்கள்லாம் வந்திருக்கேன். அதுக்குதான் உங்களுக்கு உடனே பேசுறோம். கைத்தட்டி நாம் தந்தையர்களுக்கு வார்த்தைகளை தெரிவித்துக் கொள்வோம். அதுக்காக தயாராக இருந்து பொன்னாடைய கையில் வச்சு நம்முடைய அருட்தந்தை இளையராஜா அவர்கள் தூய சவேரியார் பொருமடத்தில் அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நற்செய்தி தூதுவர் சபையை சார்ந்தவர்கள். ஆனால் இருந்தால் நமது மறைமாவட்டத்தை சார்ந்த போலவே அவர்கள் பழகுகிறார்கள். எங்களோடு சகிதமாக பேசக்கூடியவர்கள், மறைமாவட்ட நிகழ்ச்சி எல்லாவற்றையும் பங்கெடுப்பார்கள். எங்கு சென்றாலும் அவர்கள் அழைக்கிற போது மிக அழகாக வருவார்கள். அவ்வப்போது என்னையும் பொருமடத்துக்கு அழைத்து அந்த மாணவர்கள் பயிற்சிகள் தியானம் கொடுக்க அழைப்பார்கள். அங்கு செல்கிறோடு முகமலர்ச்சியோடு தந்தையர்கள் வரவேற்பார்கள். எல்லா ஊர்களுக்கும் நான் திடீரென்று உடனடியாக அழைக்க வேண்டும் என்று சொன்னால் இளையராஜா அவர்களுக்கு தான் அங்கு பல பொருட்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தான் முதலில் அலைபேசி அழைப்பேன். அவர்கள் வரவில்லை என்று சொன்னால்தான் வேறு பொருட்களுக்கு அது வாய்ப்பு கொடுக்கப்படும். ஆக அந்த அளவுக்கு எங்கு செல்ல வேண்டுமானாலும் அவர்கள் சென்று அதற்குரிய அந்த பணியை சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த உதவியை சிறப்பாக அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு வந்து மிக சிறப்பான ஒரு மறைவுரை. முதல்ல கோழியோடு ஆரம்பிச்சாங்க, நானும் பார்த்தேன். ஒரு 2 கோழி கிடந்துச்சு. இங்கே பார்க்கிற போது மிக சிறப்பாக நல்லாருடைய பண்புகளை நமக்கு அழகாக சொல்லியிருந்து நாம் எப்படி இருக்க வேண்டும், அவர் அப்படி இருக்கிறார், நாம் ஆடுகளாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அழகாக சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆகிய அவர்களுக்கு பொன்னாடை போட்டி நம்முடைய நன்றியை சிறப்பானது தெரிவித்து மகிழ்வோம். அருட்சகோதரிகள் சிஸ்டர் ஆலிஸ் அவர்கள் நம்முடைய இல்லத்தினுடைய அண்ணாள் இல்லத்தினுடைய தலைவியாக இருந்து அவர்கள் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மிக சிறப்பான விதத்திலே அன்னாள் சபையை பற்றி சொல்கிற போது சடைநேரிக்கு அவர்கள் மிகவும் நன்றி கடன் பட்டிருக்கிறார்கள். சடைநேரியை மிக சிறப்பாக தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு வாரம் வந்து பணியாற்றுகிறார்கள். எந்த ஊர்களுக்கும் இல்லாது சடைநேரிக்கு சிறப்பாக கடவுள் கொடுத்திருக்கிறார். அவர்கள் சடைநேரியை விரும்பி கேட்டார்கள். ஆகிய அதன் அடிப்படையிலே நாங்கள் பணி செய்து மக்களை இன்னும் சிறுசுப்பாக கொண்டு வருவதற்கு, இன்னும் திருப்பலி பங்கெடுப்பதற்கு, அவர்களுடைய நல்லுறவு ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அவர்கள் தான் கேட்டார்கள். அருள் சௌதரி பிளேஸ் அவர்கள் இடத்தில் கேட்டார்கள். ஆகவே அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு வாரம் வந்து மக்களை நல்வழியில் வளர்ப்பது, குறிப்பாக கேட்டிசம் தேவைப்படுகிறது, மறைக்கேள்வி தேவைப்படுகிறது, பேசிக் நாலேஜ், ஒரு அடிப்படை அறிவை தேவைப்படுகிறது. அதை அவர்கள் பொறுமையாக நிதானமாக நின்று இந்த சடைநீருக்கான ஆன்மீக வளர்ச்சியில் அவர்கள் பெரிய உறுதுணையாக இருக்கிறார்கள். ஆகவே அன்னாள் சபை அருள் சொல்லி ஒவ்வொருவருக்கும் குறிப்பாக இன்றைக்கு இந்த பணியை மிக அருமையாக ஏற்பாடு செய்கிற அருள் சௌதரி ஆலிஸ் அவர்களுக்கு மருத்துவமனை வேலைக்கும் இருந்தாலும் நம்முடைய ஊர் நாம் செல்ல வேண்டும் என்ற உரிமையோடு வந்திருக்கிறார்கள். இங்கு பீடத்திற்கான எல்லா வேலைகளும் அழகாக செய்து கொடுத்திருக்கிறார்கள். ஆகிய அவர்களுக்கு நம்முடைய நன்றியை சிறப்பாக தெரிந்து கொள்ளும். முன்னால் வந்து தான் பொன்னாடை போடுறோம். யாரும் சைடில் போடுறாங்க, முன்னாடி வரும்போது ஆட்கள் பொன்னாடை போட்டப்படும். கை தட்டி நாம் நன்றியை சொல்லுவோம். அன்றைக்குள்ள சோதரி பிளேஸ் அவர்கள் மிக சிறப்பான விதத்திலே நமக்காக உதவி செய்திருக்கிறார்கள். பள்ளியில் வேலை இருந்தாலும் மிக சிறப்பான விதத்தில் எல்லாவற்றையும் முன்கூட்டியே கேட்டு விடுவார்கள். அவர்களுக்கு தெரியும் வழிபாடு என்று சொன்னால் வழிபாட்டில் எதுவுமே அங்கே ஓடுறது கூட நீட்டாக வழிபாடு போன அவங்களுக்கு தெரியும். ஆகவே அதன் அடிப்படையில் எல்லாவற்றையும் எப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி என்கிட்ட கேட்பாங்க, அவங்க உதவி செய்தா இருந்தா
அது பிறகு ஒரு சின்ன பிள்ளை மாதிரி அவர்கள் பணி செய்வது, பேசுவது, அந்த குழந்தை உள்ளத்தை கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆகவே பங்கு தந்தை, நான் ஒரு பொடி பையன், ஆனால் அவருக்கு பெரியவர்கள் நம்ம சொல்வதெல்லாம் முன்கூட்டி அழகாக கேட்டு அழகாக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் நம்ம ஊருக்கு கிடைத்தது பெரிய வரப்பிரசாதம். ஆகவே சடைநெறி இன்னும் பயன்படுத்தி கொண்டு எல்லா நிலையும் வளர உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இப்போது இந்த உதவியை செய்கிற அந்த பிளேஸ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியை காணிக்கையாக இந்த கொண்டாட வழியாக கேட்டுக் கொள்வோம். நமது பாடல்குழு மிக சிறப்பான விதத்திலே தங்களுடைய பணியை செய்திருக்கிறார்கள். பாடல்குழு ஒவ்வொருவருக்கும் நாம் இப்போது கொண்டாடி போட்டுக்கிறோம். பாடல்குழு எல்லாத்தையும் கொண்டாடி போட்டி அவர்களை கௌரவப்படுத்துவோம். எல்லாரும் வந்து கொண்டாட வாங்கிட்டு சிறப்பாகவே நாளைக்கு அவர்கள் வந்து இந்த உதவி செய்வார்கள். பாருங்க, கொண்டாட போட்டு ஏதோ டிஸ்கஸ் நடக்கு பாருங்க, ஏதோ ஒரு உலக தலைவர் மாநாடு மாதிரி மிக சிறப்பான விதத்தில் அவங்களுக்கு கொண்டாடி போட்டு உங்களை என் எல்லாரும் வரிசைங்க வாங்க. ஆள் வந்தாச்சு, நீங்க தான் போகணும். ஆமா, பெண்கள் போறாங்க. இப்பதான் நல்ல சார் வெளியே இருக்கணும். அடுத்து வாங்க, அவங்க வாங்க. மியூசிக் அன்பு தெரியா ஆல்ட் பாய்ஸும் கொண்டாடி போட்டோம். டேனியல் டென்னிஸ் உதவியை மறக்க முடியாது. டேனியல் டென்னிஸ் நமக்கு வழிபாட்டு ரொம்ப உதவி செய்யக்கூடிய டேனியல்கிட்ட நாளைக்கு 10ஆம் எல்லாம் தலைநீர் இருக்கு. டேனியல் கொஞ்சம் லீவ் போட முடியுமானா எனக்கு முன்னாடி அவன் தலையாடுவான். ஆகவே சிறப்பாகவே டேனியல் செய்வார். ஆகவே அவர் டேனியலுக்கும் நம்முடைய டென்னிஸுக்கும் கொண்டாடி போட்டுவோம். அண்ணாச்சி ரிங்சன் அவர்களுக்கும் நான் கொண்டாடி போட்டேன். இன்றைக்கு வழிபாட்டுக்குரிய எல்லாம் சிறப்பாக பார்த்து கொண்டார். 3 பேருக்கு கொண்டாடி போட்டு நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம். சிஸ்டர்ஸ் வாங்கி எல்லாத்தையும் போட்டாங்க மாதிரி பசங்க. சிஸ்டர்ஸ் வாங்கி போட்டால் தெரியாது. போட்டுருங்க. இல்லைன்னா 5 செகண்ட் சேர்த்து ஒன்றா போட்டுருங்க. இருக்குதா? நீங்கள் 2 சேர்த்து ஒன்றா வாங்கிக்கோங்க. எல்லாம் சேர்த்து அன்புக்குள்ள இந்த நேரத்தில் நம்முடைய மகிழ்வுகளை பங்கெடுத்த நம்முடைய இளங்குளம் ஊரை சார்ந்த பங்கை சார்ந்த மக்கள் அவர்கள் கைத்தறி சிறப்பானவர்களே பாராட்டு தெரிவிப்போம். இளங்குளத்தில் வந்த மக்கள் அனைவரும் கைத்தறி பாராட்டுகளை தெரிவிப்போம். ஒவ்வொரு முயற்சியும் சிறப்பாக ஒத்துழைக்க நம்ம மக்கள், அதன்படி ஏமங்குளத்தில் வந்த மக்கள் கைத்தறி பாராட்டுகளை தெரிவிப்போம். பத்மநாபபுரத்தில் வந்திருக்க மக்கள் கைத்தறி நம்முடைய பாராட்டு தெரிவிப்போம். ஆர்த்தி கருவூர் மக்கள் நம்முடைய பாராட்டு தெரிவிப்போம். மறிவாழ்புரத்தில் வந்த மக்களுக்கு நம்முடைய பாராட்டுகளை சிறப்பானவை தெரிவிப்போம். நாம் இளங்குளம் பங்கு மக்கள் மிக சிறப்பான விதத்தில் ஒவ்வொரு திருவிழாவுக்கும் மிக அருமையாக வரக்கூடியவர்கள். ஆகவே நாம் இந்த பழக்கத்தை வைத்திருக்கிறோம். இது போக பங்கு தந்தையை அழைக்கிற போது மிக சிறப்பாக வருவீர்கள். ஆகவே அழைத்து வந்த பொறுப்பாளர்கள் ஒவ்வொரு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகள் மீண்டும் ஒருமாக தெரிவித்து வருகிறோம். நமக்கு கடைநேரி மக்கள் மிக சிறப்பான விதத்தில் இந்த இடத்தை அருமையாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். சின்ன ஊர் விசுவாசத்தில் இன்னும் வளர்ந்துட்டே இருக்கிறார்கள். இன்னும் முழுமையான வளர்ச்சி என்பது நாம் பெற்றிருப்பது போல் அல்ல. ஆகவே வளர்ந்து கொண்டே வளர்ந்து வருகிறார்கள் மக்கள். ஆகவே அப்படி வருகிற சூழ்நிலை நாம் எடுக்கிற முயற்சி ஒவ்வொன்றுக்கும் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். நான் சொல்வதை கேட்டு மிக சிறப்பான முறையில் அவர்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறார்கள். மிக சிறப்பாக இந்த பீடம்
இந்த இடமெல்லாம் அமைவதெல்லாம் போன வருடம் திட்டமிட்டோம். அது இந்த வருடம் சிறப்பாக அமைந்திருக்கிறது. அவர்களுக்கு உதவி செய்த இந்த வருடம் நாம் நல்லாயின் குடி கட்டியிருக்கிறோம். ஆகவே அந்த சிறிய முயற்சியை சொல்கிற போது கூட எல்லாரும் அவளால் முடிந்ததை சிறப்பாக செய்தார்கள். அதன் பிறகு பத்மநாபபுரம் மக்கள் இன்றைக்கு சிறப்பாக வந்திருக்கிறார். எதற்காக அங்க ஆலயத்திற்காக டொனேஷன் கேட்ட போது எங்க ஊருக்கு வரலையா கேட்டு வரவழைத்தார்கள். ஒரு குறிப்பிட்ட தேதி சொன்னோம். அப்புறம் அந்த தேதியில வர முடியல. அப்புறம் இங்கிருந்து ஒரே போன் வரும் தடைநீர்கள், என்ன எங்க ஊருக்கு வரலையா பணம் சொன்னா நீங்க யாராவது கேட்க அப்படி வர சொல்லுவீங்களா? இப்பவுமே நான் அப்படி சொன்ன தலைக்கிற விடுது. அப்போ சடைநீரை பொறுத்த அளவுக்கு எங்க ஊருக்கு இன்னும் டொனேஷன் பிரிக்க வரலையா, ஏன் வராம இருக்காங்க, வர சொல்லுங்கப்பான்னு சொல்லி ஒரே நச்சிருப்பாருங்க. எதுக்கு? பணம் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நல்ல மக்கள் அப்படி நல்ல குணம் கொண்டவர்கள் இந்த நல்ல நாளிலும் மிக சிறப்பாக அருமையாக சிறப்பு செய்திருக்கிறார்கள். ஆகவே சடைநீர் அணி மக்கள் அனைவரும் நம்முடைய பாராட்டை நன்றியை கைதட்டி சிறப்பான விதத்தில் தெரிவித்து மகிழ்வோம். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சடைநீருக்கு உள்ள ஸ்பெஷல் என்ன, 10 நாளும் உணவு கொடுப்பாங்க. 10 நாளுமே சாப்பாடு கொடுப்பாங்க. நீங்க வருகிற எல்லாருக்குமே 10 நாள் உணவு கொடுப்பாங்க. நம்ம சுற்று வட்டாரத்துல நம்ம பங்குல 10 நாளுமே எங்கேயுமே சாப்பாடு கிடையாது. ஆனா இவர்கள் 10 நாளும் கொடுப்பாங்க. 10 நாள் யாருக்கு மட்டும் இல்லை, கோயில் போற மட்டும் இல்லை, நம்ம சகோதர சகோதரி எல்லாரும் வருவார்கள். அவர்களும் உணவு கொடுப்பார்கள். அவர் உணவு கொடுத்து அவர்களை பராமரிப்பார்கள். அவங்க வரணும்னு சொல்லி எதிர்பார்ப்பார்கள். அவங்க அதுவுமே சிறப்பு குணம். அந்த சிறப்பு கொடுத்துட்டா கைத்தட்டி அவர்கள் பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்வோம். இந்த பங்கிற்கான இந்த ஊருக்கான வளர்ச்சி காரியங்களை கேட்கும் போது கூட எல்லாரும் மனமும் செய்வாங்க. நான் கேட்டு எல்லாருமே ஒரு சின்ன பொருள் அவங்களாம் முடிந்தது பெருசோ சின்னதோ எல்லாமே மிக சிறப்பாக செய்தார்கள். அதன் வழியாகத்தான் இந்த சடைநீர் என்பது வளர்ந்து வருகிறது. ஆகவே இன்றைக்கு கூட அன்பின் அசன வந்து ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதிலும் சிறப்பாக நீங்கள் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்கப்படுகிறேன். நாளை காலை 7 மணிக்கு நமக்கு திருவிழா திருப்பலி நடைபெறும். 7 மணிக்கு திருவிழா திருப்பலி, அது முடிந்த பிறகு கொடியிறக்கம் நடைபெறும். ஆகவே அந்த திருநிகழ்வு அனைவரும் பங்கெடுக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. உங்களோடு சடைநீதி நல்லாய் ஆலயத்தினுடைய 9ஆம் திருவிழா நிகழ்வுகள் மிக சிறப்பாக வழிநடத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. உண்மையிலே வருகின்ற போது ஒவ்வொரு ஆண்டும் வித்தியாசமாகத்தான் இருக்கின்றன. கடந்த ஆண்டு வந்தபோது வழிபாடு வித்தியாசமாக இருந்தது. இந்த ஆண்டு வருகிறது இன்னும் வித்தியாசமாக இருக்கிறது. தந்தையர்கள் சொன்னது போல நல்லாயின் கொடி ஒன்று கட்டப்படும். இப்படி ஒவ்வொரு ஆண்டும் ஒரு வளர்ச்சி பணியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு மிக முக்கிய காரணம் இது வருகின்ற தந்தையர்கள் அல்ல, மாறாக உங்களுக்காக வாழ்கின்ற உங்களுடைய அன்பு பங்கு தந்தை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. உதாரணமா சடைநீரி அப்படின்னா நீங்க உங்க குடும்பத்தை பற்றி மட்டும் யோசிப்பீங்க. இளங்குளம் ஏமன்குளம். ஆனால் ஒரு பங்கு தந்தை மட்டும்தான் தனக்கு உட்பட்டு இருக்கிற அனைத்து மக்களையும் பற்றி யோசித்துக் கொண்டிருப்பான். அதன் அடிப்படையில் பார்க்கிற போது உங்களை பற்றி அதிகமாக யோசித்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிதான் அந்த நல்லாயின் குடிலை மிகச் சிறப்பாக கட்டி வழிபாட்டையும் முன்னெடுத்திருக்கிறார். மிக சிறந்த முறையில் இந்த ஸ்டேஜ் சில ஊர்களில் இணைய திருவிழா அப்படின்னா ரொம்ப எளிமையாக நடக்கும். அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க. ஆனா தந்தை அவர்கள் எந்த ஊரையும் சும்மா விடுறதில்லை. உங்களை பயன்படுத்தி மிகச்சிறந்த முறையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதே வேளையில் மக்களோட நிர்வாகிகள் இணைந்து செய்வார். அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன பெஸ்ட் எடுத்துக்கொள்ளலாம் என்பதை அவர்களோடு கலந்து இறைமக்களோடு கலந்து மிகச்சிறந்த முறையில் இந்த திருவிழாவை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார்கள். அது நமக்காக ஒழித்துக் கொண்டிருக்கிற உங்களை பற்றி மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கிற உங்கள் மேல் எப்போதும் அக்கறையோடு வாழ்கிற நம்முடைய பாசமிகு தந்தை 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 பிரான்சிஸ் கிறிஸ்துராஜ் அவர்களுக்கு நம்முடைய நன்றியும் பாராட்டத்தை நாம் நமக்கு ஒரு கரங்களை பற்றி நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த நிகழ்வுகள் ஊரில் எல்லாருக்கும் பொறுப்பு தலைவர் திரு தம்பி ஆரோக்கியம் அவர் தான் பொறுப்பாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே தலைவர் பொறுப்பு அவர் தான். ஆகவே அவர் சிறப்பான விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கார். அவருக்கு கைத்தட்டி நம்முடைய பாராட்டுகளை தெரிவிப்போம். இது 2வது ஆண்டாக அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவரோடு சேர்ந்து பெரியவர்கள் வழிநடத்தி கொண்டிருக்கிறாங்க. எல்லா ஊர்லையுமே இணைய ஊரில் பார்க்கும்போது எல்லாமே பெரியவங்க தான். தாத்தா பாட்டிகள் அதிகம். அதனால தான் தாத்தா பாட்டிகள் தினம் வைக்கிறப்போ நிறைய பேர் வந்துட்டோம் பார்த்தீங்களா.
அப்போ அப்படி இருக்கிற நேரத்தில் இவர் சிறியவர், மற்ற பெரியவர் எல்லாமே வழிநடத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவருக்கும் வழிநடத்தல் சிறப்பாக, பெரியவங்க தவறாக வழிநடத்தக்கூடாது, அது மாதிரி சரியாக நம்ம ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம் அருமையான ஒரு ஆலோசனை கொடுத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் எல்லோரும் சேர்ந்து. ஆகவே மொத்த நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் நம்முடைய நன்றியை சிறப்பானதை தெரிவித்துக் கொள்வோம். இன உணவு அன்பின் அசைவம் வழங்கப்படுகிறது. அனைவரும் அதில் பங்கேற்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உதவி தேவைப்பட்டால் மற்ற ஊர்கள் நம்முடைய அன்பு தன்னார்வ தொண்டர்களும் அந்த அசனத்திற்கான உதவி செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.